வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கணவன் மனைவி வசியம். வசியத்திலே இது ஒரு வித்தியாசமான வீடியோ. எப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்க பெண்கள் தான் நிறைய பேர் வராங்க. எப்படி வராங்கன்னா, சாமி இது போல் என் கணவர் எங்கள் பேச்சை கேட்க மாட்டாரு, ரொம்ப பிரச்சனை வருது, சண்டை சச்சரவு வந்துனேக்குது அப்பப்போ, இதெல்லாம் சரி பண்ண முடியல, குடும்பத்தில் எப்படியே நாங்கள் ஒத்துமையாக இருக்கலான்னு பார்க்குறோம், முடியல, எதனா பிரச்சனை ஆகினேக்குது, அவர் வேறு இடத்துல போகிறாரு, அங்கே சாப்பிட்றாரு, அங்கேருந்து வர மாட்டார் வீட்டில்னு சொல்கிறாங்க. இது போல் இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ சரி பெண்களுக்காக இந்த வீடியோ போடலான்னு எடுத்து போடுறோம். இதை நிறைய பேர் கேட்டதுனால தான். இதை இல்லைன்னா போட மாட்டேன். ஏன்னா இது வீடியோ இது கொஞ்சம் வசியம் நம்ம நினைக்கிறது அப்படியே நடத்தி கொடுக்கும் இந்த நான் சொல்கிற பரிகாரம். அதனால் நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிற மாரி கரெக்டாக செய்யணும், மாற்றிலாம் செய்யக்கூடாது. இது பெண்களை கணவனை மழக்கிறதுக்கு சொக்குப்பொடினா என்னடான்னு யோசனை பண்ணிக்க. இது சொக்குப்பொடி நீங்களே தயார் பண்ணி நீங்களே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கொட்டைப்பாக்குன்னு கேளுங்க. கொட்டைப்பாக்கு ஒரு பாக்கு வாங்கி எடுத்துக்கோங்க. அந்த பாக்கு கூட அதே போல் நாட்டு மருந்து கடையிலே கேளுங்க. இன்னொன்று, ஏலக்காய், முத்தி போன ஏலக்காவை ஒரு பாக்கெட் வாங்கிக்கிங்க. அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, 50 கிராம் இருந்தாலும் பரவாயில்ல, 100 கிராம் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பாக்கெட் வாங்கிக்க. ஆனால் நல்ல ஏலக்காவாக இருக்கணும், தரமான ஏலக்காவாக. அதுக்கப்புறம் ஜாதிக்கான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடச்சா வாங்கிக்க, இல்லை வேறு கடையில் ஹோல்சேல் கடை பெரிய பெரிய கடை இருக்குது இல்லையா, அது போல் கடையில் கூட கேட்டு வாங்கிக்கலாம். இது ஏலக்காய், கொட்டைப்பாக்கு, ஜாதிக்காய், இது 3 பொருள் வாங்கிட்டு வச்சுக்கிங்க. அடுத்தது நம்மளுக்கு தேவை சுக்கு எப்படி இருக்கணும்னா, நீட்டாக ஒரு நேராக போயிருக்கணும். நேராக போயிட்டு சைடில் ஒரு கிளை மாரி போகிற மாரி சுக்கு பார்த்து வாங்கிக்கிங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சைடில் ஒரு கிளை, அது சின்னதாக இப்படி லைட்டாக இருந்தால் போதும். அது போல் ஒரு சுக்கு பார்த்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் மந்தார இலைன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும், இப்போ இருக்கிற ஆளுலாம் தெரியாது. அந்த மந்தார இலை எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த காலத்தில் அப்போலாம் சாப்பாடுலாம் அதில் தான் கட்டி பார்சல் கட்டி கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு 2 நாள் வச்சு இந்த சாப்பிட்டா கூட அந்த சாதம் கெடாது. அந்த அளவுக்கு அந்த மந்தார இலைக்கு அவ்வளோ பவர். அது போல் மந்தார இலை கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. அது எல்லா கடையிலையும் இருக்கும். இப்போ பெரிய பெரிய ஹோல்சேல் கடையிலலாம் இருக்கும் மந்தார இலை. அதில் ஒரு இலை கேட்டு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்ததாக வெள்ளை கலர் துணி ஒன்று வேணும். நம்ம காட்டன் துணியாக இருக்கணும். அது எவ்வளோனா கொஞ்சம் வெள்ளை கலரில், நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 அடிக்கு 1 அடி கட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா வெள்ளை கலராக இருக்கணும். அந்த துணியை என்ன பண்ணுறீங்க, எடுத்தாந்து கட் பண்ணி கரெக்டாக கட்டமாக வச்சுக்கிங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காவை தோலெல்லாம் உரிச்சிருங்க. தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சிங்க. இது எத்தனை ஏலக்காய் இருக்குன்னா, ஒரு 30-40 ஏலக்காய் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு தோலை எடுத்து தனியாக போட்டுட்டு வேற தான் நம்மளுக்கு வேணும். வேறையே எடுத்து வச்சுக்கிங்க. வேறையே எடுத்து வச்சிக்கின்னு அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு என்ன பண்ணுறீங்க, போட்டு ஒரு அந்த உரல் மாரி சின்னதாக நம்ம சமையல் கிச்சன் ரூம்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இடிக்கிற மாரி இந்த பூண்டு இதெல்லாம் இடிப்பீங்க பார்த்தியா, பூண்டு பெருங்காயெல்லாம் நசுக்குங்களா, அந்த கிச்சனில் நிறைய வீட்டில் இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அது போல் இந்த உரல் மாரி இருக்கும் சின்னதாக. அது போல் இதில் போட்டு இந்த கொட்டைப்பாக்கை ஃபஸ்ட்டு தனியாக போட்டு நசுக்கிங்க. நசுக்கி பொடியாக தூளாக்கணும். நசுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாதிக்காவை போட்டு நல்லா நசுக்குங்க. நசுக்கி அதையும் பொட்டிச்சு நல்லா பொடியாக ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் அந்த விரையை எடுத்து அதில் போடுங்க. போட்டு இதையும் நசுக்கி பொடியாக ஆக்கிடணும். ஆக்கிட்டு நல்லா மழை பவுட்ரு ஆகிற அளவுக்கு நல்லா இது 3 பொருளும் போட்டு நசுக்கிடுங்க. நசுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நல்லா பவுட்ராக நைஸாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. அந்த 3 பொருளும் ஏலக்காவும் ஜாதிக்காவும் கொட்டைப்பாக்கு, அந்த சுக்குன்ற பற்றியா அது தனியாக இருக்கணும். அது இது கூட சேர்க்கக்கூடாது, அது லாஸ்ட்டாக தான் அது தேவைப்படும். அதை எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் இந்த 3 பொருளை மட்டும் போட்டு இடிச்சு நல்லா மழை ஆக்கிடுங்க நைஸாக. எந்த அளவுக்கு நைஸாக ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக ஆகினா தான் நல்லா வேலை செய்யுது. நைஸாக்கி என்ன பண்ணுறீங்க, தனியாக எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுன்னு ஃபஸ்ட்டு இந்த மந்தார இலையை கீழே போட்டுங்க. நீங்கள் எங்கே செய்கிறீங்களோ, எங்கே வேணாலும் செய்யலாம்.
இது எப்போ செய்யணும்னா, இது வந்து ஒரு இது இருக்குது. நீங்கள் வந்து தலை குளிக்கிற டைமில் தான் செய்யணும். பெண்கள் வந்து மாதவிடாய் வருது இல்லையா? அந்த டைமில் தான் செய்யணும். அப்போ செஞ்சா தான் உங்களுக்கு வசியத்தை வந்து நிறைய உண்டு பண்ணி கொடுக்கும். கணவர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வசியமாவார். இப்போ வந்து மாதவிடா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் உங்களுக்கு வர தெரியுதுன்னா, 3 நாள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த டேட்டு தெரியும். இப்போ வந்து 10ஆம் தேதி நான் ரெகுலராக வந்து தலை குளிப்பேன்னு இருக்கும். மாதவிடா வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த 10ஆம் தேதிக்குள்ளேயே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். இப்போ 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ளேயே இந்த பொடியெலாம் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அந்த தலை குளிக்கிற டைமுக்கு தான் அது தேவைப்படும். அப்போ தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளேயே வந்து 10ஆம் தேதி தலை குளிக்கிறீங்க, இல்லை 8ஆம் தேதி தலை குளிக்கிறீங்களா, அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி இடித்து நசுக்கி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இதை இது அப்படியே இருக்கட்டும். இந்த பொடி என்ன பண்ணுறீங்க, இந்த மந்தார இலையை வந்து கீழே போட்டுருங்க. நீங்கள் பூஜை ரூமில் வச்சு செஞ்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட இடம் எந்த இடத்துல வச்சு செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த இடத்துல வச்சுங்க. இந்த இலையை மந்தார இலையை பரப்பி போட்டுட்டு, அந்த சுக்கு சொன்னேன் இல்லையா, சுக்கை வந்து இதில் வச்சுருங்க. இந்த இலையில் வச்சுட்டு இந்த இடிச்சிங்க பற்றியா இந்த பவுட்ரு பொடி இதை எடுத்து அதில் கொட்டுங்க. அந்த சுக்கு மறையணும். இது எப்படின்னா அது தெரியக்கூடாது. ஆக மொத்தத்தில் அந்த சுக்கு கொட்டுறது, இந்த பொடியை கொட்டுறீங்க இல்லையா, அந்த சுக்கே தெரியக்கூடாது, மொழிவணும். அந்த அளவுக்கு வந்து அதை மறைச்சிடணும். கொட்டி எடுத்து இந்த இதை இடிச்சுது அந்த இதை வந்து அந்த குழைக்கல்ல சொல்கிறேன் இல்லையா, அதை எடுத்து எட்ட வச்சுருங்க. அது தேவையில்ல. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து ஒரு 11 நாளைக்கு வந்து இது பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து 11 நாள் இல்லை 9 நாள் அந்த சுக்கு உள்ள இந்த பொடியில் வந்து அந்த சுக்கு மறைஞ்சி இருக்கணும். அது 9 நாள் இல்லை 11 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை பதமாக எடுத்து அந்த சுக்கை தட்டிடுங்க. தட்டி அந்த பொடியை வந்து அப்படியே ஒரு ஏனத்தில் அள்ளி போட்டுங்க. இல்லை அந்த இலையிலே கூட இருக்கலாம். இந்த சுக்கை எடுத்து எட்ட வச்சுருங்க. வச்சுட்டு இந்த வெள்ளை கலர் துணியை கீழ்ச்சி வச்சுக்கிறீங்களே, ஒரு அடிக்கு ஒரு அடி, இந்த துணியில் வந்து இந்த பொடியை எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டி என்ன பண்ணுறீங்க, ஒரு முடிச்சா அப்படியே மலித்து என்ன பண்ணி ஒரு மூட்டையாக சின்னதாக கட்டிக்குங்க. கட்டி என்ன பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தலை குளிக்கிற வேலை வருது பார்த்தீங்களா, இதை 10 நாளுக்குள்ளே இதை ரெடி பண்ணி நீங்கள் வச்சிடணும். இந்த பொருள்லாம் அந்த பொடியெலாம் இடித்து உங்களுக்கு வந்து அந்த தலை குளிக்கிற டைம் இப்போ வந்து நைட்டு உங்களுக்கு வந்து இது போல் ஆகுது, நைட்டு நீங்கள் தனியாக படுக்க போகிறீங்கன்னா அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மனசில் உங்களோட தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நினச்சிங்க. உங்களுக்கு எந்த தெய்வமோ, என் கணவர் வந்து என் கூடயே இருக்கணும், என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நல்லா மனசில் வேண்டிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணி நைட்டுக்கு வந்து அந்த தலை குளிக்கிற டைமில் எல்லாம் தனியாக படுப்பாங்கல்லே பெண்கள், அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறீங்க, எடுத்து அந்த முடிச்சு எடுத்து என்ன பண்ணுறீங்க, இங்கே தப்பாக நினைக்க வேண்டாம், ஜாக்கெட்டு கீழ் பகுதியில் வந்து உள்ளே நுந்திக்குங்க. இந்த நெஞ்சு இங்கே வச்சு படுக்கணும். என்னை யாரும் தப்பாக நினைக்க வேணாம், இது போல் சொல்கிறாருன்னு. இந்த ஜாக்கெட்டை நீக்கிட்டு கீழ் பகுதியில் உள்ளே வந்து இங்கே வச்சுக்கிங்க. வச்சு அப்படியே கொக்கி நல்லா இழுத்து டைட்டாக பூட்டிக்கின்னு படுத்துக்குங்க. தொடர்ந்து அது போல் வந்து ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கின்னு படுக்கணும் அந்த முடிச்சு. ஆமாம், அந்த முடிச்ச 3 நாள் வச்சு படுத்ததுக்கப்புறம் அது லாஸ்ட் நாளைக்கு நீங்கள் வந்து இப்போ நைட்டு வச்சு படுக்கிறீங்களா, காலையில் அது என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதனால் என்ன பண்ணி காலையில் எடுத்து நீங்கள் படுத்தீங்க பார்த்தீங்களா, படுத்துருந்தீங்களா, அதிலே தலைக்காணி கீழே இல்லை பெட்டிங் கீழே வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் நைட்டு நீங்கள் படுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, அதோ போல் அது உள்ளே வச்சுக்கணும். உடம்புல படணும். ஆக மொத்தம் இந்த நெஞ்சு குழி இங்கே இருக்குது இல்லையா, இந்த நெஞ்சு குழியிலே தான் இருக்கணும். அந்த ஜாக்கெட் டைட்டில் வெகுவில் அழுத்தி பிடிச்சின்னு இருக்கணும். அது எவ்வளோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு உங்கள் உடம்புல படுற அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வேலை செய்யும். இந்த 3 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு லாஸ்ட் அன்றைக்கி எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு டப்பாவில் வந்து மாற்றி, ஏன்னா ஒரு கண்ணாடி டப்பா பாட்டில் மாரி பார்த்து அதில் எடுத்து கொட்டிக்கிங்க. இந்த பொடியை 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கண்ணாடி பாட்டில் கையை விட்டு எடுக்கிற மாரி இருக்கணும், விரல் இப்படி உள்ளே போகிற மாரி இருக்கணும். அந்தளவுக்கு பாட்டில் பார்த்து அதில் இந்த பொடியை கொட்டி வச்சுக்கிங்க. வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, உங்கள் கணவர், இப்போ உங்கள் கணவர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறார், அவர் வந்து உங்கள் பேச்சுக்கு அடங்காமல் இருக்கிறார், போகிறாரு, நம்ம வீட்டுக்கு வருவார், ஆனால் சாப்பிட மாட்டார். ஆனால் சாப்பிடுவார், சாப்பிடாட்டியும் போவார். ஒருத்தவங்க வீட்டில் அது போல் இருப்பாங்க. அவங்க வராங்க இல்லையா, வரும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த சொக்கு பொடி, அந்த பொடியை என்ன பண்ணுறீங்க, இப்படி 2 விரலால் எடுத்து அவர் தலையில் போட்டுருங்க. அவருக்கு தெரியாமல் போடணும். தெரிஞ்சு போட்டிங்கன்னா என்னடா இது மாயப்பொடி மந்திரப்பொடி போடுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. தெரியாமல் வந்து மேலே போடணும், தலையில் போட்டுடணும். போட்டிங்கன்னா அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்ட நினைக்கே காமிக்காது. ஒரு நாள் 2 நாள் 3 நாளுக்கு ஆனதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரியத்தையே மனசு வராது. அவங்களுக்கு மனசை மாற்றிடும். அப்படியே உங்களால் முடிஞ்சால்
அதை ரவோண்டு எடுத்து நீங்கள் மேலே கூட தடவி விட்டலாம் உடம்பு ஈரமாக அவர் குளிச்சுட்டு வராரு இல்லையா. இப்போ எப்படின்னா அவர் குளிச்சுட்டு தலையை துவைட்டுன்னு வர்றாரு இல்லையா, அந்த டைமில் அந்த ஈரத்தோட ஈரம் மேலே அப்படியே எடுத்து பின்னாடி வாட்டம் உடம்புல தடவி விட்டலாம் அந்த பொடியை எடுத்து நீங்கள். ஏன்னா உங்கள் கணவர் தானே, நீங்கள் வந்து தளாரமாக தடவலாம் மேலே. அதே போல் வந்து ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் தலையில் போட்டுனே வாங்க. தூங்கி அந்த உடனே தூக்கத்தெல்லாம் போடக்கூடாது, மூசின்னு இருக்கிற டைமில் தான் போடணும். எடுத்து இந்த 2 விரலால் ஒரு சிட்டிக்கு இப்படி போடணும், அவர் தலையில் போட்டணும். உள்ளுக்கு கொடுக்கலாமான்னு சில பேர் கேட்பீங்க. உள்ளுக்கு கொடுக்கக்கூடாது. இதை வந்து உடம்புல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் இந்த மாதவிடாய் டைமில் வச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா, இந்த ஆத்மாவோட சேர்த்துக்கிறதுக்கு அந்த பொடி வந்து வேலை செய்யும். அதனால தான் வந்து மாதவிடாய் டைமில் வச்சுன்னு படுக்க சொல்கிறேன். அந்த இதை பொடியை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல பவராக இருக்கும். கணவர் வந்து அடுத்த வீட்டு பொண்ணு தகாத உறவுன்னு போவாங்க இல்லையா, வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அது போல் போகிற எண்ணம் வராது. அப்படி போனால் கூட போயிருந்தா கூட பிரிஞ்சு அவங்க பேச்சுக்கு போகாத அளவுக்கு உங்க கூட வந்து பழகுவாங்க. நல்லா ஒரு அன்பாக இருப்பாங்க, உங்க கூட நல்லா ஒரு பாசமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சொக்குப்பொடி வந்து நல்ல ஒரு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து தவறான இதுக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க, நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கணவருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு கணவராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு மட்டுமே வந்து நீங்கள் நல்லது பண்ணுறது மாதிரி இதை செஞ்சுக்கிங்க. அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்க குடும்பத்தில் நம்ம இதை செஞ்சு இதை அவங்கள வசப்படுத்திக்கணும்லாம் நினச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறவங்களாம் எனக்கே மனசே ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் கணவர் சரியில்லை, எங்கள் இது போல் பண்ணுறாரு போகிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் ஆம்பளைங்க வந்து என் மனைவி சரியில்லைன்னு என்கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் அருள்வாக்கு பார்க்குறதில்ல. பெண்கள் தான் வந்து என் கணவர் சரியில்லை, என் கணவர் சரியில்லை, எங்கள் கணவர் இது போல் அப்படி இப்படி போகிறாரு வராருன்னு நிறைய பேர் கேட்குறதுனால தான், கேட்டது இல்லாமல் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்கறதுனால தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு செய்யுங்க. இதை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரு. இப்போ வீட்டில் வந்து உங்கள் மாமியார் இருப்பாங்க, பெண். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, அவங்க கணவரோட அம்மா இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, என்ன சொக்குப்பொடி போட்டாலே தெரில, அவள் எந்த நேரமும் அவள் முந்தானி பிடிச்சிக்கினே தான் சுத்தரான்னு சொல்லுவாங்க. பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுபோல் வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க சொல்கிறது உண்டு ஒரு வழக்க முறையில். இது போல் என்ன சொக்குப்பொடி போட்டாலே தெரில, எந்த நேரமும் அவள் முந்தானி பிடிச்சினே சுத்துறான்னு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. அது வந்து இதில் சேர்த்துக்கு தான் அது. நீங்கள் இந்த பொடியை போட்டிங்கன்னா உங்களை விட்டு பிரியத்துக்கு மனசு வராது. நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து உங்களை வந்து இல்லறமத்தில் குடும்பத்தில் வந்து கொண்டு திருப்பி உங்களை வந்து ஒற்றுமையாக வச்சுருக்கோம். நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள். என்ன ஒன்று தப்பான இதுக்கு மட்டும் செய்யாதீங்க, நல்லதுக்கு மட்டும் செஞ்சு நல்லதுக்கே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. உங்கள் கணவரை உங்க கூட வந்து வசப்படுத்தி வச்சுக்கிங்க. நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.